அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பாத். தினம்தோறும் நபிமார்கள், நல்லடியார்கள், சாலிஹீன்கள், இறைநேசர்கள் நம்முடைய வாழ்க்கையில் பேண வேண்டிய விஷயங்களாக அவர்கள் கூறி சென்ற பல்வேறு செய்திகளை இந்த காணொளியிலே நாம் பார்த்து வருகிறோம். தொடர்ந்து நம்முடைய சேனலுக்கு ஆதரவு கொடுத்து வரக்கூடிய அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நம் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னமும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். இன்றைக்கு நாம் பார்க்க போகிற ஒரு அற்புதமான செய்தி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிப்பு செய்கிற ஒரு செய்தி. முனப்பிஹாத் என்கிற கிதாபிலே இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 6 இடங்களில் உள்ள 6 பொருட்கள் அது ரொம்ப பரிதாபத்திற்குரியவை என்று நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகிறார்கள். அதில் முதலாவது, தொழாத மனிதர்களுக்கு இடையே உள்ள மஸ்ஜித். ஒரு மஹல்லாவிலே, ஒரு ஊரிலே பள்ளிவாசல் இருக்கிறது, பிரம்மாண்டமாக கட்டப்பட்டிருக்கிறது, லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் செலவு செய்யப்பட்டு கட்டப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த பள்ளிவாசலில் தொழுகையாளிகள் என்று யாரும் இல்லை. ஒரு மஹல்லாவிலே 300 பேர் 500 பேர் இருக்கிறார்கள். ஆனால் தொழுகையாளிகளின் எண்ணிக்கை என்று பார்த்தால் வெறுமனே 5 நபர்கள், 10 நபர்கள், 20 நபர்கள் ஒவ்வொரு வக்துக்கும் வருகை தருகிறார்கள் என்றால், இப்படிப்பட்ட தொழுகையாளிகள் இல்லாத இடத்தில் இருக்கக்கூடிய மஸ்ஜித் என்பது ரொம்ப பரிதாபத்திற்குரியது. இன்றைக்கு பள்ளிவாசல் என்பது பிரம்மாண்டமாக கட்டப்படுகிறது. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கியாமத்துடைய அடையாளங்களில் ஒன்றாக அதை குறிப்பிட்டு சொன்னார்கள். பள்ளிவாசல் பிரம்மாண்டமாக இருக்கும், ஆனால் தொழுகையாளிகள் என்று பார்த்தால் மிக குறைவாக இருப்பார்கள் என்று சொன்னார்கள். அது அடிப்படையில் இன்றைக்கு பார்த்தால் பள்ளிவாசல்கள் பிரம்மாண்டமாக கட்டப்படுகிறது. அவங்க பள்ளியை விட நாங்கள் இப்படி கட்டியிருக்கிறோம், மற்றவங்க பள்ளியை விட நாங்கள் இப்படிலாம் இப்போ செலவழித்து கட்டியிருக்கிறோம் என்று பெருமை பேசுகிறார்கள். ஆனால் உண்மையில் மஸ்ஜிதுகளின் பெருமை என்பது எதுவென்றால், ஒரு குடிசை மஸ்ஜிதாக இருந்தாலும் அங்கே தொழுகையாளிகள் நிரம்பி வருகிறார்கள் என்றால் அதுதான் மஸ்ஜிதுக்கான அலங்காரம். அதே நேரத்தில் ஒரு பள்ளிவாசல் கோடிக்கணக்கில் செலவு செய்யப்பட்டு கட்டப்பட்டிருக்கிறது. ஆனால் தொழுகையாளிகள் என்று பார்த்தால் வெறும் 10 பேர் 5 பேர் வருகிறார்கள் என்றால் இந்த பள்ளிவாசல் ரொம்ப பரிதாபத்திற்குரியது. அதைத்தான் சொல்கிறார்கள். ரெண்டாவது, ஓதாத மனிதர்கள் வீட்டில் இருக்கக்கூடிய திருக்குர்ஆன். இதுவும் ரொம்ப பரிதாபத்திற்குரியது. ஒரு குர்ஆனை வீட்டில் வைத்திருக்கிறோம், அதை எடுத்து ஓதுகிற பழக்கமே இல்லை என்றால் அந்த குர்ஆன் ரொம்ப பரிதாபத்திற்குரியது. சில வீடுகளில் பார்க்கிறோம், பெண்களுக்கு சீர்வரிசை என்று குர்ஆன் தரப்படுகிறது. அந்த தரப்படுகிற குர்ஆன் பெட்டியிலே பூட்டப்பட்டு அது மேலே அலமாரியிலே வைக்கப்படுகிறது. சில பேர் வருடத்திற்கு ஒரு முறை ரமலானிலே துறக்கிறார்கள். சில பேர் ஆயுள் முழுவதும் கூட குர்ஆனை தொடாமல் காலம் கழிக்கிறார்கள். ஆக இப்படிப்பட்ட மனிதர்கள் வீட்டில் இருக்கக்கூடிய திருக்குர்ஆன் பரிதாபத்திற்குரியது. மூன்றாவது, பாவம் செய்யக்கூடிய மனிதனின் உள்ளத்தில் இருக்கக்கூடிய திருக்குர்ஆன். ஒரு மனிதன் குர்ஆனை மனனம் செய்திருக்கிறார், அவருக்கு அல்லாஹ் மனனம் செய்கிற பாக்கியத்தை தந்திருக்கிறான். ஆனால் குர்ஆனை மனனம் செய்து கொண்டே அவர் எல்லா பாவங்களையும் செய்கிறார் என்றால் அந்த அவர் உள்ளத்தில் இருக்கக்கூடிய குர்ஆன் பரிதாபமானது. நான்காவது, தீய குணம் உள்ள அநீதியான மனிதனுக்கு ஒரு நல்ல மனைவி வாய்க்கப்பெறுவது. புருஷனை பார்த்தா ரொம்ப ஒழுக்கங்கெட்டவனாக தரங்கெட்டவனாக இருக்கிறான், மனைவி ஒழுக்கம் உள்ளவராக இருக்கிறாள். ஆக இப்படிப்பட்ட மனைவிக்கு, ஒரு பெண்ணுக்கு ஒரு மோசமான கணவன் வாழ்க்கை துணையாக அமைவது ரொம்ப பரிதாபத்திற்குரியது. அதே போல ஒரு நல்ல ஒழுக்கம் உள்ள கணவன், ஐந்தாவதாக சொல்கிறார்கள், நல்ல ஒழுக்கம் உள்ள ஒரு கணவன், அந்த கணவனுக்கு ஒழுக்கமற்ற ஒரு மனைவி, ஒரு பெண் மனைவியாக வாய்க்கப்பெறுகிறாள் என்றால் அந்த கணவனும் ரொம்ப பரிதாபத்திற்குரியவன். இது ஐந்தாவது. ஆறாவதாக, மக்கள் அவருடைய சொல்லை கேட்காத ஆலிம். ஒருவர் ஆலிம் படித்திருக்கிறார், அவருடைய இல்மால் யாருக்கும் எந்த பலனும் இல்லை, எந்த பிரயோஜனமும் இல்லை, மக்களுடைய எந்த விஷயங்களையும் அவர் காது கொடுத்து கேட்பதில்லை என்றால் இப்படிப்பட்ட ஒரு ஆலிமை பெற்றிருக்கிற மஹல்லா ரொம்ப பரிதாபத்திற்குரியது. ஆக இந்த 6 விஷயங்களும், இந்த 6 இடங்களில் உள்ள 6 பொருட்களும் ரொம்ப பரிதாபத்திற்குரியது என்பதாக
நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிப்பு செய்கிறார்கள்.